வடக்கில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அபிவிருத்தி திட்டங்களுக்கான விளம்பர பதாகைகள் பொருத்தப்பட்ட போதிலும் புனரமைப்பு பணிகள் நிறைவடையாத நிலையில் பல வீதிகள் காணப்படுகின்றன. இதேவேளை இந்த அபிவிருத்தி திட்டத்தில் கண்டுகொள்ளப்படாத குன்றும் குழியும் புழுதியுமாக காட்சியளிக்கும் பல உள்வீதிகளும் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் தென்னியங்குளம் சந்திக்கும் நாகவிடுவானுக்கும் இடையிலான வீதி புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. இதனால் பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், நோயாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். குன்றும் குழியுமாக புழுதியுமாக காணப்படும் இந்த வீதியில் முற்றாக பயணிக்க முடியாத நிலை காணப்படுவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். வடக்கின் வசந்தம் உள்ளிட்ட எந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழும் தமது வீதியை திருத்த முன்வரவில்லை என்று பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த ரோட்டால போகப்படுற பாடு ஒரு நெல்லு கொண்டு போகலாமோ அல்லாட்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு தானே ஒரு அவசரத்துல கொண்டு போகலாமோ இல்ல கேட்டா சொல்லினா அதெல்லாம் செய்வோம் உண்டு. இது ஒரு நாகப்படம் 5 இருந்து நாகப்படம் போற ரோட்டு ஒரு பிரதான பாதை. புதுசா வச்ச ரோட்டும் இல்ல, ஒரு பழைய ரோட்டு. அந்த நேரம் வாங்கி இது ஒரு பிரதான ரோட்டு. ஒட்டு நிலப்படம் இந்த ரோட்டில் செய்யப்படலை. அப்படியே குண்டும் குழியுமா கிடங்கு மேரியில சைக்கிள் ஓடையலாது, நடந்து கூட போகலாத நிலையெல்லாம் கிடக்கு ரோட்டு. விரைவில் தமது வீதியை புனரமைத்து தடையற்ற போக்குவரத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றனர் பிரதேச மக்கள்.